இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னது அப்படின்னா, ரெசார்ட் வெப் சீரிஸோட எபிசோட் நம்பர் 57. வெற்றி மீது ஐஸ்வர்யா கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணுறாங்க. ஓப்பனிங் சீன் பார்த்தீங்க அப்படின்னா, வெற்றியும் பாண்டியும் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. வெற்றிக்கு ஒரு கால் வருது. யார்கிட்ட இருந்துன்னா, அவரோட கடன்காரங்க கிட்ட இருந்து. கடன்காரங்க கடனை கேட்டு அவரை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறதா பாண்டி கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கு பாண்டியும், உன்னால் முடிஞ்ச எல்லா வேலையும் நீ பார்த்துக்கிட்டே தான் இருக்கிற, சரி விடு, எல்லாமே சரியாக போயிடும் அப்படின்னு அவருக்கு ஆறுதலாக பேசிகிட்டு இருக்காங்க. வெற்றி அதுக்கு, என்னோட நிலைமை யாருக்குமே வரக்கூடாது பாண்டி, நினச்சாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எது பண்ணாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையில் போய் முடியுது அப்படின்னு சொல்லி ரொம்பவே அவர்கிட்ட ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. பாண்டி எல்லாமே சரியாயிரும்டா அப்படின்னு சொல்லி அவருக்கு வெற்றிக்கு நம்பிக்கையை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம ராஜனுக்கு ஐஸ்வர்யிட்டேருந்து ஒரு மெயில் வருது. அது வந்து ஒரு ஃபார்மலான கம்ப்ளைண்ட் மெயிலாக வருது. என்ன அப்படின்னா, வெற்றி வந்து கிச்சனுக்குள்ளே வந்து போன எபிசோடில் பிரச்சனை பண்ணார் பார்த்தீங்களா, அதை தான் சொல்லி கம்ப்ளைண்ட்டாக ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணது மட்டும் இல்லாமல், இனிமேல் கிச்சன் பக்கமே வெற்றி வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃபார்மலாக ஷூசெஃபாகவே அவங்க ஒரு இமெயில் பண்ணியிருக்கிறாங்க. உடனே ராஜன் வந்து உத்தமனை கூப்பிட்டு, என்ன நடந்துகிட்ருக்குது, நீங்கள் 4 மணிக்கு வெற்றி என்னை வந்து மீட் பண்ண சொல்லுங்கள், மீட்டிங்க்கு அரேஞ்ச் பண்ணுங்கள், நான் வெற்றிக்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்ட்டு உத்தமன்கிட்ட போய் சொல்கிறாங்க. அதுக்கு உத்தமனும் வெற்றியை கூப்பிட்டு, என்ன வெற்றி நடந்துகிட்ருக்கு, கிச்சன்லேருந்து ஐஸ்வர்யா இந்த மாதிரி ஃபார்மெல்லாம் மெயில் கொடுத்துருக்குறாங்களே அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் வெற்றி பாண்டிக்கிட்ட, இதெல்லாம் அந்த விக்கியோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. என்னடா சொல்கிற, ஐஸ்வர்யா சைன் பண்ணி மெயில் பண்ணியிருக்கிறா, என்னமோ உனக்கு புரியலை அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. அடுத்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, திவ்யா அவங்க ஃபியான்சியோட ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்ருக்குறாங்க. அங்கே வரக்கூடிய நெடுமாறன் வந்து எல்லார்கிட்டையுமே டிஷ் எப்படி இருக்குது அப்படின்னு பேசிட்டு வராங்க. ஆனால் திவ்யாவை மட்டும் அவாய்ட் பண்ணியிருந்தாங்க. எல்லாரையும் பார்த்துட்டு காம்ப்ளிமெண்ட்டாக அவங்களுக்கு ஃபுட் சப்ளை பண்ண சொல்லிட்டு போயிருந்தாங்க. உடனே திவ்யாவோட ஃபியான்சி, இட்ஸ் ஓகே, எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக ஃபுட் கொடுத்துருக்காங்கல்ல, எல்லாமே சரியாயிரும் அப்படிங்கிறாங்க. ஆனால் திவ்யாவும், அதெல்லாம் இல்லை, இங்கே வரக்கூடிய கெஸ்ட்டில் ஒருத்தராக தான் நம்மளை எங்கள் அப்பா ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. திவ்யாவோட ஃபியான்சியும், அதெல்லாம் இல்லை, நீ ஃபீல் பண்ணாத, எல்லாமே சீக்கிரத்தில் சரியாகிரும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ரியா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த வழியாக ஐஸ்வர்யா க்ராஸ் பண்ணுறாங்க. ஐஷு, இங்கே வா, நான் திவ்யாவோட மேரேஜை பற்றி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறக்குள்ளேயே ஒரு ரூம் சர்வீஸ்காரவங்க வந்து ரியாவுக்கு ஃபுட் சர்வ் பண்ணிவிட்டு, இது வந்து ராஜன் அவங்களுக்கு கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ ரியா வந்து ஐஸ்வர்யாட்ட கேட்குறாங்க, இப்படி தான் எப்போவுமே ராஜன் எல்லார்கிட்டையும் நடந்துக்கிடுவாங்களா அப்படின்னு கேட்டோன்னே, ஆமாம், எல்லா மேலேயும் ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க, இந்த மாதிரி தான் அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. ஆனால் ரியா வந்து அதை அப்படியே திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. உடனே ஐஷு, எனக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங் இருக்குது ராஜன் கூட, நான் போயிட்டு அப்புறமா வந்து உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கான்வர்சேஷன் போய்கிட்டு இருக்குது. ஐஸ்வர்யா அந்த இடத்த விட்டு கிளம்பியிருந்தாங்க. ரியா இதை பற்றியே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, வெற்றி பேண்ட்ரியை எப்படியாவது டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. யோசிச்சுக்கிட்டே வெற்றியை பார்த்தீங்க அப்படின்னா, ராஜன் ஐஸ்வர்யாவோட மீட்டிங்க்கு வந்து நிற்கிறாங்க. அங்கே ஐஸ்வர்யாவும் வெற்றியும் மாறி மாறி பேசிக்கிறாங்க. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, கிச்சனுக்குள்ளே ரூம் சர்வீஸ் ஆள் வந்தது தப்பு, இனிமேல் வெற்றி ஆர்டர் எடுக்க கிச்சன் பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு வெற்றியும் கோவப்பட்டு, விக்கி பண்ணதெல்லாம் தப்பு, அதையும் கேட்க மாட்டேங்கிங்க அப்படின்னு ரொம்ப கோவமாக பேசுகிறாரு. அதை பார்த்த ராஜன் ரொம்ப டென்ஷன் ஆகிறாங்க. நான் மேனேஜர்னு ஒருத்தன் எதுக்கு இங்கே இருக்கிறேன், நீங்கள் 2 பேருமே பேசிக்கிட்ட நான் ஏன் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறோன்னே, ஐஸ்வர்யா ஷூஷர், நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கன்னு சொல்கிறச்சில, கிச்சனுக்குள்ளே யாருமே வரக்கூடாது,
வெற்றி ஏன் வந்தாங்க, அது அவரோட ஃபால்ட்டு அப்படின்ன உடனே, அப்போ விக்கி பேசுனது சரி தப்பு கிடையாதா அப்படின்னு கேட்குறச்சில, அது நீங்கள் எங்கே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணுமோ அங்கே ரைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு 2 குரூப்பில் ஆர்கியூமெண்ட் போகுது. இதுக்கப்புறம் வெற்றியை வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. வெற்றி இதை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா ரம்யாவும் பாண்டியும் சேர்ந்து வெற்றியை என்கரேஜ் பண்ணுறாங்க. எல்லா பிரச்சனையும் போகட்டும், நம்ம பேண்ட்ரியில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். உன்னால் புதுசாக என்ன பண்ண முடியும் அதை யோசி, பேண்ட்ரியை டெவலப் பண்ணணும், அது மட்டும்தான் நம்மளோட மைண்டில் இருக்கணும் அப்படின்னு சொன்னோடனே வெற்றி எல்லாத்தையும் தூக்கி உரமா வச்சுட்டு பேண்ட்ரியை பற்றி யோசிக்க ஆரம்பிக்காரு. என்ன மாதிரி டிஷ் செஞ்சால் கிட்ஸை கவர் பண்ணலாம், என்ன மாதிரி டிஷ் பண்ணி எல்லோரையும் அட்ராக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிச்சிட்ருக்காரு. யோசித்து எல்லாத்தையும் நோட் பண்ணிகிட்ருக்காரு. இவர் நோட் பண்ணுறத ரம்யாவும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது.